தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் 20. லாஸ்ட் டேட் ஃபார் நாமினேஷன் வந்து 27. ஸ்க்ரூட்னி வந்து 28 அன்றைக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் விட்ரோவல் வந்து 30 மார்ச். ஸோ 30ஆம் ஈவினிங்குள்ளே நம்ம கேண்டிடேட் ஃபைனலைசேஷன் பண்ணுவோம். 31 நேரம் கேம்பெயினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அனௌன்ஸ்மெண்ட் ஆகி நான் 24 மணி நேரத்துக்குள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் 48 மணி நேரத்துக்குள்ள பப்ளிக் பிளேசஸ்லையும் 72 மணி நேரத்துக்குள்ள ப்ரைவேட் ப்ரமைசஸ்லையும் வந்து டீஃபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான நடவடிக்கைகள் வந்து அரசு துறைகள் மூலமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அரசியல் கட்சிகளும் அவங்கவுங்க எங்கெங்கே வந்து டிஃபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கணும் அது நீங்களே முன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான முறையில் இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணி முடிக்க முடியும். குறிப்பாக கொடி கம்பங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே முன் வந்து அது அகற்றதோ இல்லை டீஃபேஸ் பண்ணுறதோ மூடுறதோ என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறீங்களோ அது பண்ணணும் அப்படின்றது நாங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலரின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு எல்லா கூட்டங்களும் நடத்தணும். ஏன்னா நாமினேஷன் ஃபைனலைஸ் ஆகிய பிறகு அது கேண்டிடேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ஆடிட்டோரியம்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் பிரிண்டிங் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து 100% கடைபிடிக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணணும். ஏற்கனவே தாசில்தார் பேசும்போது சொன்ன மாதிரி அந்த கேம்பெயினிங் டைமில் கம்யூனலான பிரச்சாரங்கள் வந்து பண்ணாமல் ஜென்ரல் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனில் பிரச்சனைகள் வராமல் மாதிரி பொறுப்பான முறையில் நீங்கள் வந்து கேம்பெயினிங் பண்ணணும் அப்படின்றதும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்ட நாங்கள் வேண்டுகிறோம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையால் அறிவிக்கப்பட்ட இடங்கள் பப்ளிக் பிளேசஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து அந்த இடங்களில் சென்சிட்டிவான எந்த விஷயங்களுமே இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வராது அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த இடங்கள் வந்து தேர்வு செஞ்சோம்.